ஏலா பெண்கள் பீரியட் டைம்ல குருவான தொடவும் மேலா ஓதவும் மேலா. ஜிக்ர் அவுராது வளமையா ஓதுறண்டா அதை ஓதையிலும், அதுல குருவான் ஆயத்து வந்தாலும் குருவான் என்ற அடிப்படையில ஓதையலாம், ஜிக்ர் அவுராது என்ற அடிப்படையில ஓதையிலும். மாதவிலக்குள்ள பெண்கள் குருவான் மனப்பாடம் பண்ணலாம், குருவான் ஓதலாம். அவங்க தும்மின அல்ஹம்துலில்லாஹ் சொல்லத்தானே வேணும், அவங்க வந்தா சலான் சொல்லத்தானே வேணும். மாதவிலக்குள்ள பெண்ணு தூங்கும் போது குல் சூரா ஓதத்தானே வேணும், ஆயத்து குர்சி ஓதத்தானே வேணும், காலை மாலை திக்ர் ஓதத்தானே வேணும், காலை மாலையில குருவானுடைய வசனங்கள் ஓதத்தானே வேணும். அப்ப மாதவிலக்குள்ள பெண்ணா குருவான் ஓதக்கூடாது இருக்குதா? குருவான் ஓதலாம், பண்ணலாம், துவாக்களை படிக்கலாம், ஹதீசுகளை வாசிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதவிலக்குள்ள பெண்ணு மடியில படுத்துக்கிட்டு, மனைவி மடியில படுத்துக்கிட்டே குர்ஆன் ஓதிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவ மடியிலேயே குர்ஆன் ஓதுறாங்கும் போது ஒரு பெண்ணு மாதவிலக்குள்ள பெண்ணு வந்து பயான் நிகழ்ச்சிகளுக்காக பள்ளிக்குள்ள வந்து போறதுல தப்பு கிடையாது அப்படிங்கறத இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க பார்த்து விளங்கக்கூடியதா இருக்குது. குர்ஆனை தொடலாமா? உது இல்லாம மாதவிலக்குள்ள பெண்ணு குர்ஆனை தொடலாமா அப்படி என்று கேட்டா அதுக்கு வந்து இந்த சூரால் வாக்கையா 79வது வசனம் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹஹரூன்ங்கிறது இருக்குதே, அந்த வசனத்தை தான் வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க, முத்தஹரூன், அதாவது பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் அதனை தீண்ட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அது குர்ஆன பரிசுத்தமானவர்கள் தான் தொட முடியும் அப்படி என்று அல்லாஹ் சூரா வாக்கையாவுல சொல்றதை வந்து விளங்குறாங்க. உண்மையில அந்த குர்ஆன் வசனத்துல சொல்ற விஷயம் என்ன? அது லவ்ஹுல் மஹ்ஃபூல். லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல வந்து பரிசுத்தமானவர்கள் மலக்குமார்களை தவிர வேறு யாரும் அதை தீண்ட முடியாது, எந்த ஒரு ஷைத்தானும் ஜின்னும் அங்க போய் அதுல எந்த மாற்றமும் செஞ்சிட முடியாது, அவ்வளவு பாதுகாப்பானது, பரிசுத்தமான இந்த மலக்குமார்கள் தான் தொடுவாங்கன்னு வர்றதுதான் அந்த வசனமே தவிர அதை மாதவிலக்குள்ள பெண்களோ உது இல்லாதவர்களோ தொடக்கூடாதுங்கிறது இல்லை. ஏன்னா உது இல்லாம குர்ஆனை தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படி ரசூல்லா கடிதம் எழுதுறாங்க காபீர்களுக்கு குர்ஆன் வசனத்தை போட்டு தானே எழுதுறாங்க, அவங்க கைக்கு ரசூல்லாவே அனுப்பி வைக்கிறாங்களே. ஈமானே கொள்ளாத காபீர்களுக்கு குர்ஆன் போகுதே, இந்த குர்ஆன் வந்து வாசிச்சு எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வராங்களே, இந்த குர்ஆன் கிடைச்சதுக்கு பிறகுதான் நாங்க வழிகட்டில் இருக்கிறது விளங்காண்டு எவ்வளவு பேர் தௌபா செய்யறாங்களே. அப்ப வந்து காபீர்களுக்கு இந்த குர்ஆனை கொடுக்கலாம், அவங்க படிக்கட்டும். என்ன காபீர்களுக்கு கடிதம் எழுதும் போது குர்ஆன் வசனத்தை எழுதி அனுப்பலாம். மாதவிலக்குள்ள பெண்கள் தொடலாம், முழு இல்லாதவர்கள் தொடலாம். அது வந்து வசனத்தை வந்து நம்ம தவறா விளங்கிட்டோம். அது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கக்கூடிய அதை வந்து மலக்குமார்கள் பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொட மாட்டாங்க அப்படின்றது அது. ஆனா பேணுதல் நாம குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும், அதை வந்து நம்ம உலுவோடு தொடுறதுதான். அவ்வளவு தொடுறது மிச்சம் நல்லம். உலு இல்லைன்னா அதோட ஒன்றும் தப்பு கிடையாது.